நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 10/9/2024 ஆவணி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சப்தமி திதி இரவு 11:12 வரை, பின்பு வளர்பிறை அஷ்டமி. அனுஷ நட்சத்திரம் இரவு 8:04 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 8:04 வரை, பின்பு மரண யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இனி இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, சுப வரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, மாலை 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 11 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாய் 3இல் இருப்பதால் எதிலும் நீங்கள் சற்று தைரியத்தோடு செயல்படுவீர்கள் என்றாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமைய பெற்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயப்படியான அனுகூலங்கள் கூட சற்று தாமதமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிப்பது மட்டுமில்லாமல், உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பொறுமையை கடைபிடிப்பதும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியை சந்திரன் பார்ப்பதும் 4இல் புதன் 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற இடையூறுகள் எல்லாம் விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் நீங்கள் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்கள் உடன் நட்புடன் பழகுவார்கள். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சிக்கல்கள் எல்லாம் விலகி மன நிம்மதி ஏற்படும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு
சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன், 2இல் புதன், 11இல் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பேச்சு திறமை காரணமாக பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாம் குறையும். எதிர்பாராத பண வரவுகள் வந்தடைந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் கால நேரம் பார்க்காமல் நீங்கள் உழைத்தால்தான் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு ஆகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற இடர்பாடுகள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதி ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், 6இல் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பெண்கள் வழியில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரியிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். சக ஊழியரிடம் பேசுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே,
ஜென்ம ராசியில் சந்திரன், 10ல் சூரியன், புதன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெளிநபர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சந்திரனும் 7ல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் இருப்பதை வைத்துக்கொண்டு சூழ்நிலையை சமாளிப்பது மிக மிக நல்லது. பிறரிடம் பேசாமல் இருப்பது உத்தமம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக உத்தியோக தொடர்பான முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும். 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உயர்வான நிலையினை அடைவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் புதன், 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பேச்சு திறமை காரணமாக பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரித்த சந்திரன் இன்றைய நாளில் 9ல் சந்திரன் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று குறைந்து ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.